வெல்கம் டு மாரி பாபு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேர்க்கடலை வச்சு காரசாரமாக ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, தனியாத்தூள், சால்ட்டு, அவ்வளோதான். மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரம், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். அதிகமாகவும் வறுக்கக்கூடாது, தீஞ்ச மாதிரியும் ஆகக்கூடாது. அது வறுக்கும் போதே தெரியும், வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் லைட்டாக. அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். நிறைய வறுத்தாலும் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். வேர்க்கடலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த குளிர்காலத்தில் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லது. இப்படி காரசாரமாக செய்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படின்னு சளியோடு தான் இருப்போம் இந்த குளிர்காலம் வந்தாலே. இப்படி சாப்பிடும்போது அந்த சளிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வறுத்தாச்சு. அதே போல் வேர்க்கடலை வறுக்கும் போது மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். நிறைய தீயை விடவும் கூடாது, திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது சரியான அளவில் வறுபடும். பார்க்கும்போதே தெரியும், வறுபட்டாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வறுபட்டால் போகுதும். அதுக்கு மேலே வறுபட்டால் ஒரு மாதிரி கசப்பாயிடும். அப்புறம் ஒரு வாணலி வச்சுக்கலாம். கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாலே போதும். அந்த மிளகாய் தூளும் மஞ்சத்தூள் எல்லாம் அந்த வாசம் போகிறதுக்காக. அதே மாதிரி இது சிம்மில் வச்சு தான் செய்யணும். அதிகமாக தீ வச்சா தீஞ்சிடும், உடனே தீஞ்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் அதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், தனியாத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாமே அதுலேயே வேர்க்கடலை கொட்டிக்கலாம். கொட்டி சும்மா ஒரு 2-3 பெரட்டுனா போதும், அந்த மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு. பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறும். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவே வருந்தும் போது சத்தம் கேட்கும், சிடு சிடுன்னு ஒரு மாதிரி நல்லா தெரியும். அதுதான் வருந்தாச்சு. இது இப்படி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் 10 நாள் கூட அப்படியே நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வெங்காயமும் கொத்தமல்லி, புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அது தேவையில்லைனாலும் பரவாயில்ல. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் காரமும். அதிகமாக காரம் வேணும்னாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம், கம்மியானாலும் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம். எப்படியும் இது காரமாக கொஞ்சம் சாப்பிடும் போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றதுக்குன்னா இப்படி வீட்லேயே செஞ்சு சாப்பிடும் போது எந்த எஃபெக்டும் இருக்காது, நல்லாயிருக்கும். முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. நீங்கள் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் சாப்பாடு செஞ்சுட்டேன், குழம்பு செய்ய எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது சிம்பிளான மெத்தடு, ரொம்ப சுலபமான மெத்தடு. அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சால்ட்டு, உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு சால்ட்டு, வீட்டில் இருக்க சாம்பார் மிளகாய் தூளே போதும்.
வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு. இது வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து மசிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் வாசமா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேறு எண்ணெயில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் எச்சி ஊறும். அது கலக்கும் போதே அப்படியே. அவ்வளோதான், கலக்கியாச்சு. சடனாக குழம்பு இல்லை அப்படிங்கும்போது இதை ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் அடிக்கடி சாப்பிடுவோம் செஞ்சு. இப்போவும் என் பசங்க சடனாக குழம்பு அவங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி தான் கேட்பாங்க. அவ்வளோதான், பெசஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு அதில் போட்டு இது பண்ணிக்கலாம். எதுவும் சூடு பண்ணவும் எதுவும் தேவையில்ல. கடலை எண்ணெய் மட்டும் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இது செஞ்சுட்டு இருக்கும் போதே பாருங்கள், இடையில வந்துட்டாங்க. அப்படிதான், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.